A warm greetings to you. This video enable you to know more about Alfred Tennyson and his medieval legendary poem Ulysses. Alfred Tennyson இங்கிலாந்தின் ஃபர்ஸ்ட் பேரன், அதாவது முதல் பிரபு என்று மகிடம் சூட்டப்பட்டவர். இவர் 1809 இங்கிலாந்தில் உள்ள லிங்கன்ஷயர் மாகாணத்தில் சோமஸ்பி என்ற இடத்தில் சாதாரண குடும்பத்தில் பிறந்து தனது கவிதை படைப்புகளால் பேரன் என்ற பட்டத்தை பெற்றவர். டெனிசன் 1850 விக்டோரியா மகாராணியின் அரசவையில் போயட் லாரட், அதாவது அரசவை கவிஞராக இருந்தவர். இங்கிலாந்து தேசத்தில் அரசவை கவிஞர்களில் 42 வருடம், அதாவது 1850 முதல் 1892 டெனிசன் இறக்கும் வரை ஒரே அரசவை கவிஞர் இவர்தான். டெனிசன் தனது 12ஆம் வயதிலேயே 6000 வரிகள் கொண்ட காவியம் எழுதியவர். தனது 14ஆம் வயது த டெவில் அண்ட் த லேடி என்ற பெரிய நகைச்சுவை நாடகத்தை எழுதியவர். இந்த நாடகத்தை வேர்டட் பிளே என்று அழைப்பர். இந்த நாடகத்தில் வரும் ஒரு கதாபாத்திரமான மேத்தமெட்டிஷியன் வார்த்தைகளில் விடுகதைகளும் விளையாட்டுகளும் மறைந்திருக்கும்படி எழுதியிருப்பார். 1859 எடல்ஸ் ஆஃப் த கிங் இவருடைய கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ், அதாவது கவிதைகளின் தொகுப்பு. கிங் ஆர்த்தர் பற்றியும் அவருடைய நைட்ஸ் ஆஃப் த ரவுண்ட் டேபிள், அதாவது பிரிட்டன் நகரத்தை பற்றியும் அதை அரசாண்ட புராண காலத்து அரசர்கள் மற்றும் வீரர்களை பற்றியும், ஹோலி கிரெயில் என்று சொல்லக்கூடிய ட்ரெஷர், அதாவது பொக்கிஷத்தை பற்றியும் சித்தரிக்கும் கவிதை தொகுப்பாகும். 1830 டெனிசன் உயர்கல்வி கற்க கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு போனார். அங்கதான் அவருடைய திக் ஃப்ரெண்டான ஹென்றி ஹேலமை சந்திச்சார். 2 பேரும் எப்பவுமே ஒன்னாவே இருப்பாங்க. ஆனா 1833 திடீரென ஹென்றி ஹேலம் இறந்து போறார். ஹேலமோட இறப்பு வெகுவா டென்னிசனை பாதிச்சிச்சு. அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக லாங் எலிஜி, அதாவது ஒப்பாரி பாடலான இன் மெமோரியம் எழுதினார். இவருடைய போயம்ஸ் எல்லாமே டைவர்ஸ் சப்ஜெக்டிவ், அதாவது விதவிதமான பொருள்பட தன்னுடைய உள் உணர்வுகளையும் வெளிப்படுத்தியிருப்பார். முக்கியமாக மெடிவல் லெஜெண்ட்ஸ், ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ், எவ்ரிடே லைஃப் அண்ட் நேச்சர், அதாவது இடைக்கால புராணங்கள், அதிலும் குறிப்பா கிரேக்க புராண கதை, வரலாற்று நிகழ்வுகள், தினசரி வாழ்க்கையின் நிகழ்வு மற்றும் இயற்கை பற்றி உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்தியிருப்பார் டென்னிசன். இப்போ நம்ம பாடத்தில் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற உலிசஸ் போயம் ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர் ரைட்டரான ஹோமரோட போயம் ஒடிசியை பேஸ் பண்ணி எழுதியிருக்கிறாரு டென்னிசன். டென்னிசன் எழுதிய போயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும்னா ஹோமர் எழுதின ஒடிசி போயத்தோட தலைவனான ஒடிசியை பற்றியும் கிரேக்க புராணங்களை பற்றியும் நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒடிசிஸ் என்பவன் கிரேக்க நாட்டில் உள்ள இத்கா என்ற தீவு அரசாண்ட மன்னன். ஒடிசிஸ் பல கடல் பயணங்களை மேற்கொண்டும் புதிய இடங்களையும் புதிய மக்களை சந்திக்கும் பேராவல் கொண்ட மனிதன். மேலும் 10 வருடங்கள் தன் நாட்டை விட்டு ட்ரோஜன் போர் புரிந்து வெற்றி பெற்று தன் நாடு திரும்பிய வாண்டரர், அதாவது நாடோடியாக வாழும் நபர். ஹோமர் இந்த ஒடிசிஸை பற்றி 12 வால்யூம் ஆஃப் புக்ஸ் எழுதியிருக்கிறார். ட்ரோஜன் போர் என்பது கிரேக்க நாட்டின் புராண கதைகளில் முக்கியமானது. முன்காலத்தில் வாழ்ந்த கிரேக்க மக்களுக்கும் ட்ராய் என்ற தேசத்தின் மக்களுக்கும் இடையே நடந்த போராகும். ட்ராய் என்ற தேசம் டர்க்கி, அதாவது துருக்கி என்று சொல்லக்கூடிய நகரத்தை குறிக்கும். கிரேக்க நாட்டின் மிகப்பெரிய நகரமான ஸ்பார்ட்டாவை ஆண்ட கிரேக்க மன்னன் மெனுலஸ், அவரின் மனைவி ஹெலன் கிரேக்க நாட்டின் பேரழகியும் ஆவார். ட்ராய் என்று சொல்லக்கூடிய துருக்கி நாட்டை ஆண்ட பிரியம் என்ற அரசனின் மகனான பாரிஸ் ஹெலனை பார்த்த உடனே காதல் கொள்கிறான். ஹெலனும் பாரிஸை காதலித்ததால தன் கணவனை விட்டுட்டு பாரிஸுடன் ட்ராய் நகரத்துக்கு ஓடி வந்து விடுகிறாள். இதுவே ட்ரோஜன் வாருக்கான காரணம். ஹெலனை மீட்க மெனுலஸ் கிரேக்க நாட்டுள்ள வலிமையான வீரர்களை கொண்டு பெரிய கிரேக்க படையை உருவாக்கி ட்ராய் நகரத்துக்கு விரோதமாக படையெடுத்தார். இந்த போரில் 2 நாட்டின் கடவுள்களும் பங்கு பெற்றனர். இந்த போரில் கிரேக்க படையின் சிறந்த போர் வீரரான அக்கிலஸ் பற்றியும் நாம தெரிஞ்சுக்கணும். அக்கிலஸை யாருமே மேற்கொண்டு வெற்றி பெற முடியாது. ஏன்னா அவனுடைய தாய் ஒரு சீ நிம்ப், அதாவது கடல் அரசி. அக்கிலஸ் பிறந்தவுடன் தன் மகனை மரணம் மேற்கொள்ளக்கூடாது என்பதற்காக ஸ்டைக்ஸ் என்ற பாதாள ஆற்றில் முக்கி எடுத்தார். ஆனால் ட்ரோஜன் போரில் அக்கிலஸ் தன் குதிங்காலில் அம்புபட்டு வீரமரணம் அடைச்சார். அக்கிலஸ் தாய் நதியில முக்கி எடுக்கும்போது அக்கிலஸின் ஒரு கால் மட்டும் நீர்ல படல.
அதனால அக்கிலஸின் வீக்னஸ் அவனுடைய குதிங்காலில் இருந்தது. ட்ரோஜன் வார்ல அக்கிலஸ் இறந்து போனாலும் கிரேக்க நாடு தான் வெற்றி பெற்றது. வெற்றி பெற்றதற்கு முக்கிய காரணம் அக்கிலஸின் போர் யுக்தி தான். 10 வருடங்களாக ட்ராய் நாட்டை கிரேக்க நாடால வீழ்த்த முடியல. கடைசியில அக்கிலஸின் போர் யுக்தி தான் வெற்றி பெற செய்தது. அது என்னன்னா, ட்ராய் நாட்டிற்கு ட்ரோஜன் ஹார்ஸை பரிசாக கொடுத்தனர் கிரேக்க மக்கள். கிரேக்க நாட்டின் போர் வீரர்களான அக்கிலஸ், ஒடிசி போன்றவர்கள் மரத்தால் செய்யப்பட்ட ட்ரோஜன் குதிரைக்குள் மறைந்திருந்தனர். ட்ரோஜன் ஹார்ஸ் ட்ராய் நாட்டின் மையப்பகுதியான நகரத்தை சென்றடைந்தவுடன் கிரேக்க போர் வீரர்கள் ட்ராய் நகரத்தை சுட்டரித்தனர். ஹெலனையும் மீட்டனர். இந்த போர்ல வெற்றி பெற்று நாடு திரும்பிய ஒடிசி தனது கடல் பயணத்தை மட்டும் நிறுத்தவில்லை. இந்த ஹீரோவை தான் டெனிசன் யுலிசஸ் என்ற தன் பாடலில் சித்தரித்துள்ளார். The poem Ulysses is a dramatic monologue. அதாவது யுலிசஸ் தனக்குத்தானே பேசிக்கொள்ளும் நாடக காட்சி போல அமைச்சிருப்பார். மேலும் 70 lines of blank verse. blank verse என்றாலே ரைமிங் ஸ்கீம் எதையும் பின்பற்றாமல் எழுதுவது. ரைமிங் ஸ்கீம் இல்லாட்டியும் டெனிசனோட போயம் லைன்ஸ்ல அமைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் சீரான மீட்டரை ஃபாலோ பண்ணியிருப்பார். அதாவது iambic pentameter. Unstressed syllable followed by stressed syllable. For example, it little profits that an idle king by the still hearth among these barren crags. It அப்படின்ற unstressed syllable ஃபாலோ பண்ணி lit அப்படின்ற stressed syllable முறையா ஃபாலோ பண்ணி எழுதியிருப்பது அற்புதமான விஷயம். அதிலும் சில இடத்துல அதிக நயத்துடன் பாடல் வரிகளை அமைப்பதற்காக ட்ரக்கி மற்றும் ஸ்பாண்டி என்ற மீட்டரையும் அமைச்சிருக்கிறாரு டெனிசன். ட்ரக்கி என்பது ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் ஃபாலோட் பை அன்ஸ்ட்ரெஸ்ட் சிலபிள். ஃபார் எக்ஸாம்பிள் வெக்ஸ்ட் த அப்படின்றதுல வெக்ஸ்ட் அப்படின்றது ஸ்ட்ரெஸ்டு சிலபிள், த வந்து அன்ஸ்ட்ரெஸ்ட் சிலபிள். ஸ்பாண்டி என்பது டூ ஸ்ட்ரெஸ்ட் சிலபிள். டிம்ஸின்ற வேர்ட்ஸில் ரெண்டுமே ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கோம். மீட்டரில் இவ்வளவு கவனம் செலுத்தியிருந்தா போயமில் எவ்வளோ விஷயங்களை சொல்லியிருப்பாருன்னு பார்ப்போமா? ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நாம் போயத்தை 3 பகுதிகளாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 8 ஸ்டான்சஸை யுலிசஸை பற்றியும் அவருடைய பயணத்தை பற்றியும் சொல்லப்படுது. 9 to 11 ஸ்டான்சஸில் யுலிசஸின் மகனான டெலிமேக்ஸை பற்றி சொல்கிறாரு டெனிசன். கடைசியாக 12th 17 ஸ்டான்சா வரைக்கும் யுலிசஸ் தன் சக வீரர்களுக்கு எழுச்சியான உரையை நிகழ்த்துற மாதிரி அழகாக எழுதியிருக்கிறாரு டெனிசன். ஃபர்ஸ்ட் ஸ்டான்சால It little profits that an idle king by the still hearth among these barren crags. ஒன்றும் செய்யாத பயனில்லாத வாழ்க்கை, அதுவும் உயரமான குன்றுகள் நிறைந்த இடத்துல வாழ விரும்பலன்னு யுலிசஸ் சொல்வதாக டெனிசன் எழுதுகிறார். இத்கா என்ற நாடு உயரமான குன்றுகள் நிறைந்த தீவு என்பதை குறிப்பதற்காக பேரன் கிரேக்ஸ் என்ற வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறாரு டெனிசன். Matched with an aged wife, I met and dole unequal laws unto savage race. வயதான தன் மனைவியுடன் வாழ்வதை விரும்பாம நாகரிகம் இல்லாத நாட்டு மக்களுக்கு பரிசு கொடுப்பதும் தண்டனை கொடுப்பதும் தனக்கு நாட்டம் இல்லைன்னு யுலிசஸ் சொல்வதாக யுலிசஸை பற்றி அழகாக குறிப்பிட்டிருக்கிறாரு டெனிசன். செகண்ட் ஸ்டான்ஸா. That hold and sleep and feed and know not me, I cannot rest from travel. யுலிசஸின் குடிமக்கள் என்னைக்கும் சேமிக்கிறதும் தூங்குவதும் உணவு உண்பது போன்றவை மட்டும் செய்யும் மக்களாக இருப்பதாகவும், மேலும் தன்னை பற்றி அறியாத மக்களுக்காக தன்னுடைய சாகச பயணத்துக்கு ஓய்வு கொடுக்க விரும்பலன்னு சொல்றாரு. I will drink life to the lees all times I have enjoyed greatly, have suffered greatly both with those. Life to the lees என்பது மது அருந்தும் கோப்பையில் உள்ள கடைசி சொட்டு வரைக்கும் அருந்துவது போல வாழ்க்கையின் கடைசி வரை தன் சாகச பயணத்தை தன்னுடன் இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவித்த தன் சக வீரர்களுடன் பயணத்தை தொடரவே யுலிசஸ் விரும்புவதாக எழுதியிருக்கிறாரு டெனிசன். Third stanza. That loved me and alone on shore and when through scudding drifts the rainy heights vexed the dim sea, I am become a name for always roaming with a hungry heart. ஹயட்ஸ் என்பது கிரேக்க புராணங்களில் கடின மழையை கொண்டு வருகிற நட்சத்திர குறிப்பு அடையாளங்கள். கடின மழையினால கடல் கூட வருத்தம் அடைஞ்சாலும் தன்னுடைய சக வீரர்கள் தன்னை அதிகம் நேசித்தும் தன்னுடைய பயணத்தில் துணை புரிஞ்சனன்னு சொல்றாரு யுலிசஸ். I am became a name, அதாவது யுலிசஸின் கடல் பயணம் தனக்கு பேரு உண்டாக்கியது அப்படின்றார்.
என்ற பி verb, became அப்படின்ற மெயின் verb சென்டென்ஸை உபயோகப்படுத்த மாட்டோம். ஆனால் டென்னிசன் யுலிசஸ் தனக்குத்தானே பேரை உண்டாக்கினாரு அப்படின்றத அழுத்தமாக சொல்றதுக்காக பயன்படுத்தியிருக்கிறார். மேலும் பசியுடன் இருக்கும் சிங்கம் எப்படி உணவுக்காக அல்லது உயிருக்காக அலையுமோ அதுபோல சாகச பயணத்துக்காக யுலிசஸ் ஏங்குவதாக எழுதியிருக்கிறாரு டென்னிசன். Fourth stanza. Much have I seen and known cities of men and manners, climates, councils, governments, myself not least but honored of them all, and drunk delight of battle with my peers. யுலிசஸ் அதிகமான இடங்களை பார்த்ததாகவும் பல நகரங்களின் மனிதர்களையும் அவர்களின் பழக்கங்களையும் காலதோச நிலைகளையும் அரசாங்க முறைகளையும் தான் சந்தித்த மக்கள் தன்னை அற்பமாக நினைக்காம தங்களை அன்போடு வரவேற்று மதிப்பளித்ததையும் பயணத்தின் போது தன் சக வீரர்களுடன் இணைஞ்சு போர் புரிஞ்சு வெற்றி பெற்றதையும் தனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தந்ததாகவும் குறிப்பிடுறார். Fifth stanza. Far on the ringing plains of windy Troy, I am a part of all that I have met. Yet all experience is an arch where through gleams that untraveled world whose margin fades. ரிங்கிங் பிளைன்ஸ் ஆஃப் விண்டி ட்ராய் என்பது ஆயுத சத்தங்களுடன் தூர தேசமான ட்ராயில போர் புரிந்ததாகும். ட்ரோஜன் போர் தனக்கு நல்ல அனுபவத்தை தந்ததாக குறிப்பிடுகிறார். இருந்தாலும் தனது அனைத்து அனுபவங்களும் முடிவல்ல, மேலும் தாம் பயணிக்காத உலகத்திற்கு செல்ல ஆரம்பமாக அமைஞ்சது என்கிறார். முடிவல்ல ஆரம்பம் என்பதை குறிப்பதற்காக ஆர்ச் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கிறார் டென்னிசன். ஆர்ச் என்பது கடலின் எல்லையை குறிப்பது. தூரத்திலிருந்து பார்க்கும்போது கடலுக்கு முடிவு இருப்பதாக தோன்றும், ஆனால் அருகில் செல்ல செல்ல பயணிக்கும் பாதை நன்கு தெரியும். யுலிசஸின் அனுபவத்தை கடல் எல்லைக்கு ஒப்பிட்டு அழகாக குறிப்பிட்டிருக்கிறாரு டென்னிசன். Sixth stanza. Forever and forever when I move, how dull it is to pass, to make an end, to rest unburnished, not to shine in use, as though to breathe were life, life piled on life. யுலிசஸ் என்றுமே பயணிக்க விரும்புவதாகவும் அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பது எவ்வளவு முட்டாள்தனம் அப்படின்னு சொல்றாரு. சாகச பயணம் செய்யாமல் தன் நிலையில் இருப்பது கூர்மையான தன் ஆயுதத்தை பயன்படுத்தாமல் பத்திரமாக வைத்திருந்து துருப்பிடிக்க வைப்பதற்கு சமம் என்கிறார். உயிர் வாழ்வதற்கு நாம் சுவாசிப்பது எப்படியோ அப்படியே மரணத்துக்கு முன்பு நாம் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய உண்டு என்கிறார். Seventh stanza. When all too little and of one to me little remains, but every hour is saved from that eternal silence, something more a bringer of new things and while it were. நாம் வாழும் வாழ்க்கை மிகவும் கொஞ்சம். அந்த சிறிய காலகட்டத்தில் ஒவ்வொரு மணி துளிகளும் மரணத்துக்கு முன்பு காக்கப்பட வேண்டும். புதிய காரியங்களை தன்னுடைய மரணத்துக்கு முன்பு தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு யுலிசஸ். Eighth stanza. For some 3 suns to store and hold myself, and this grey spirit yearning its desire to follow knowledge like a sinking star beyond the utmost bound of human thought. இந்த லைன்ஸ்ல 3 suns என்பது பூமி 3 முறை சூரியனை சுற்றும் கால அளவை குறிக்கும், அதாவது 3 வருடங்கள். ட்ரோஜன் வாருக்கு பின்பு 3 வருடங்கள் யுலிசஸ் தன் இருப்பிடத்தில் அமர்ந்து தனது காலத்தை வீணடித்ததாக சொல்றார். கிரே ஸ்பிரிட் என்பது யுலிசஸின் ஆன்மாவை குறிக்கும். யுலிசஸின் ஆன்மா தனது ஆசைகளான உலகத்தை அறியும் அறிவை பெற ஏங்கியதாக சொல்றார். நம்ம கண்களுக்கு புலப்படாமல் தூரமான இடத்துல மறைஞ்சிருக்கும் நட்சத்திரம் போல சிங்கிங் ஸ்டார், அதாவது மறையும் எரி நட்சத்திரம். ஒரு மறையும் எரி நட்சத்திரம் போல் மனிதர்கள் என்றும் அறியாத அல்லது போகாத இடத்திற்கு யுலிசஸ் அறிவை தேடி பயணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றார். அடுத்து வர 3 ஸ்டான்சஸ்மே யுலிசஸ் தன் மகனை பற்றி குறிப்பிடுவதாக அமைஞ்சிருக்குது. 9th stanza. This is my son, mine own Telemachus, to whom I leave the scepter and the isle, well loved of me, discerning to fulfill this labor, by show prudence to make mild. தனது மகனான டெலிமாக்ஸிடம் தனது செங்கோலையும் அரசாட்சி பொறுப்பையும் தருவதாகவும் தான் அரசனாக இருந்து செய்ய வேண்டிய அத்தனை வேலைகளையும் பொறுமையாக செய்பவன் தன் மகன் என்று யுலிசஸ் குறிப்பிடுகிறார். 10th stanza. I rubbed people and through soft degrees subdued them to the useful,
and the good, most blameless is he, centered in the sphere of common duties, decent not to fail. டெலிமாக்கஸ் செங்கோல் ஆட்சி செய்வதற்கான அறிவும் திறமையும் உடையவனாகவும் அரக்க குணமுடைய மக்களை மென்மையான உள்ளம் கொண்டவர்களாக மாற்றும் திறன் உடையவன் என்கிறார். டெலிமாக்கஸ் குற்றமற்றவன் என்றும் தன்னுடைய கடமைகளை சிறப்புடன் நிறைவேற்ற திறமை உடையவன் என்கிறார் யுலிசஸ். 11th stanza. In offices of tenderness and pay meet adoration to my household gods. When I am gone, he works his work I mine. There lies the port, the vessel puffs her sail. டெலிமாக்கஸ் கடவுள் பக்தி உள்ளவனாகவும் ஆளும் திறமை உடையவனாகவும் விளங்குகிறான். மேலும் யுலிசஸ் சென்ற பின்பும் யுலிசஸ் செய்ய வேண்டிய பணிகளை டெலிமாக்கஸ் சிறப்புடன் செய்வான் என்று புகழாரம் சுட்டுகிறார். மேலும் துறைமுகம் தனக்கு அருகில் இருப்பதாகவும் கடலில் மிதக்கும் கப்பலானது சாகச பயணத்தை தொடங்க தயாராக இருப்பதாகவும் சொல்கிறார் யுலிசஸ். அடுத்த 6 ஸ்டான்சஸும் யுலிசஸ் தனது சக வீரர்களுடன் தங்களது சாகச பயணத்தை குறித்து எழுச்சியுடன் பேசுவதாக அமைத்திருக்கிறார் டெனிசன். There gloom the dark broad seas, my mariner's soul that have toiled and brought and thought with me, that ever with a frolic welcome took the thunder and the sunshine, and opposed free hearts free foreheads. யுலிசஸ் பறந்து விரிந்த இருளான கடலை பார்க்கிறார். பின்பு தனது சக வீரர்களுடன் பேசுகிறார். சக வீரர்களின் ஆன்மா ஒற்றுமையுடன் தனது முந்தைய பயணத்தில் இருந்ததாகவும் இப்போதும் தன்னுடன் சக வீரர்கள் தைரிய நெஞ்சை உடையவர்களாகவும் கடலில் ஏற்படும் ஆபத்துகளையும் நல்ல காலநிலையையும் எதிர்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் தைரியத்தையும் இப்பொழுதும் வைத்துள்ளதாக குறிப்பிடுகிறார் யுலிசஸ். Free hearts and free foreheads, you and I are old. Old age hath ate his honor and his toil. Death closes all, but something ere the young, some work of noble note may yet be done. யுலிசஸ்க்கும் தனது சக வீரர்களுக்கும் பிரச்சனையை எதிர்கொள்ளும் மனதும் அறிவும் முன்பு இருந்ததாகவும் ஆனால் இன்று யுலிசஸும் சக வீரர்களும் வயதானவர்களாக உள்ளதாகவும் மரணத்தை நெருங்கிக் கொண்டிருப்பதாகவும் சொல்கிறார். ஆனால் அந்த மரணத்தை அடையும் முன்பு பிரதான பணிகள் செய்து முடிக்க வேண்டியுள்ளது என்கிறார் யுலிசஸ். 14th stanza. Not unbecoming men that strove with gods, the lights begin to twinkle from the rocks, the long day wanes, the slow moon climbs, the deep moons round with many voices, come my friends. இந்த லைன்ஸில் டபுள் நெகட்டிவ் வேர்ட்ஸான நாட் அன்பெக்கமிங் வார்த்தைகளை பயன்படுத்தி பாசிட்டிவ் சென்ஸில் தன் சக வீரர்களின் ஆற்றலான கடவுள்களையே எதிர்த்து வெற்றி பெறுவார்கள் என்ற உற்சாக வார்த்தைகளை யுலிசஸ் சொல்வதற்கு டெனிசன் அழகாக பயன்படுத்தியிருக்கிறார். சுற்றி இருக்கும் இயல்பான இயற்கை நிகழ்வுகளை யுலிசஸ் தனக்கு ஏற்றவாறு எழுச்சி உரையை நிகழ்த்துகிறார். உயரமான குன்றுகளில் வசிக்கக்கூடிய இத்கா மக்கள் தங்கள் வீடுகளில் ஒளியேற்றுவதாகவும் பகல் நேரம் குறைந்து சந்திரன் மெதுவாக பிரகாசிக்க எழும்புவதாகவும் கடல் அலைகளில் மாய்ந்து போன வீரர்களின் குரல்கள் வாருங்க சகோதரர்களே என்று முறுமுறுப்பதாகவும் சொல்கிறார் யுலிசஸ். இருளை கூட பாசிட்டிவ் சென்ஸில் வெளிப்படுத்துவது டெனிசனின் அற்புதமான வார்த்தை ஜாலம்னு சொல்லலாம். 15th stanza. It's not too late to seek a newer world. Push off and sitting well in order smite the sounding furrows for my purpose holds to sail beyond the sunset and bots. யுலிசஸ் தனது சக வீரர்களை புதிய உலகத்தை கண்டுபிடிக்க துரிதமாக கப்பல் ஏறி தங்களது பயணத்தை தொடங்குமாறும் சூரியன் அஸ்தமிக்கும் இடம் நோக்கி தங்கள் பயணத்தை இந்த சமுத்திரத்தில் ஆரம்பிக்க அழைப்பு கொடுக்கிறார் யுலிசஸ். 16th stanza. Of all the western stars until I die, it may be that the gulls will wash us down. It may be we shall touch the happy isles and see the great Achilles whom we know. மரணத்துக்கு முன்பு தாங்கள் பார்க்காத பல நாடுகளுக்கு செல்லணும்னு சொல்கிறாரு யுலிசஸ். ஒருவேளை இந்த கடல் தங்களை வாரிக்கொண்டாலும் பயப்பட வேண்டியதில்லை. அவர்களது சந்தோஷமான மூதாதையர்கள் வசிக்கும் தீவை அடையலாம். அங்கு அவர்களது வீரரான அகில்ஸை சந்திக்கலான்னு உற்சாகப்படுத்துகிறார் யுலிசஸ். ஹாப்பி ஐல்ஸ் என்பது கிரேக்க நாட்டில் மறிக்கும் நபர்கள் சந்தோஷமாக வாழும் சொர்க்கத்தை குறிக்கும். ட்ரோஜன் போரில் வெற்றி பெற முழு காரணமாக இருந்த கிரேக்க வீரர் தான் அகில்ஸ். அவர் அங்கே சந்திக்கலான்னு யுலிசஸ் உற்சாகப்படுத்துகிறார். லாஸ்ட் ஸ்டான்ஸா.
Though much is taken, much abides, and though we are not now that strength which in old days moved earth and heaven, that which we are. சில வீரமிக்க செயல்கள் செய்ய முடியாத அளவிற்கு முதுமை அவர்களை மாற்றியிருந்தாலும் மனதளவில் இன்னும் அதிக வலிமை பெற்றுள்ளதாக சொல்கிறார் யுலிசஸ். One equal temper of heroic hearts, made weak by time and fate, but strong in will, to strive, to seek, to find, and not to yield. மனதும் சிந்தனையும் இன்னும் தங்களை வீரமிக்க நபர்களாக வைத்திருப்பதாகவும் முதுமை அவர்களின் உடலை மற்றும் வலிமை இழக்க செய்துள்ளதாகவும், ஆனால் உள்ளம் என்றும் திட நம்பிக்கையும் உறுதியும் என்றும் தனது குறிக்கோளை விட்டுவிடும் எண்ணம் இல்லாதவர்களாக இருப்பதாகவும் யுலிசஸ் தன் உரையை முடிப்பதாக டெனிசன் வன்மையான வார்த்தைகளால் தனது போயம் வரிகளை முடித்திருக்கிறார். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 3 மார்க்ஸ்க்கு கேட்கக்கூடிய இஆர்சிக்கான க்ளூஸை பார்க்கலாமா? யுலிசஸ் என்ற வார்த்தை போயமில் இருக்காது, அதுக்கு பதிலாக கிங் அப்படின்ற வேர்டு பயன்படுத்தப்பட்டிருக்கும். அடுத்து யுலிசஸோட எண்ணங்கள் என்ன அப்படின்னா சாவேஜ் ரேஸ், நாகரிகம் இல்லாத மக்களை பற்றி கிடையாது. டிசையர், அதாவது யுலிசஸோட விருப்பம் என்ன அப்படின்னா லைஃப் டு த லீஸ், வாழ்வின் கடைசி மட்டும் வாழ்வது. ஹவர் நியூ திங்ஸ் சீக் நியூ இயர் வேர்ட், ஒவ்வொரு மணி நேரமும் புதியவைகளையும் புதிய உலகத்தையும் தேடி தெரிஞ்சுக்கணும். அடுத்து இதில் 3 கம்பேரிசன்ஸ் சொல்லப்படுது. ஹங்க்ரி ஹார்ட், அதாவது சிங்கம் பசிக்காக எப்படி உணவுக்காக அலைஞ்சு தேடுமோ அது மாதிரி அறிவுக்காக அலைஞ்சு தேடும் நபர் யுலிசஸ். 2வது கம்பேரிசன் டு ரஸ்ட் அன்பர்னிஸ்ட், தன்னோட ஆயுதத்தை பயன்படுத்தாமல் துருப்பிடிக்க வைப்பது மாதிரி தான் தான் எந்த செயலும் புதிய இடங்களை கண்டுபிடிக்காமல் ஒரே இடத்துல அமர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறது. 3வது நாலேஜ் லைக் அ சிங்கிங் ஸ்டார், தூரமான இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரம் எப்படியோ அது மாதிரி அறிவுக்காக தூரமான இடத்துக்கு பயணம் செய்யணும்னு ஒப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? 2வது அவரோட மகனை குறிச்சின வார்த்தை 2 தான். டெலிமேக்கஸ்ன்ற வேர்டு சன் அப்படின்ற வேர்டு குறிக்கும். அடுத்து ரக்டு பீப்புள், சாஃப்ட் டிகிரிஸ், பிளேம்லெஸ் ஹவுஸ் ஹோல்ட் காட்ஸ், அதாவது ரக்டு பீப்புள் அப்படின்றது கரடு முரடான மக்களை குறிக்கும். கிரேக்க கடவுள்கள் தான் ஹவுஸ் ஹோல்ட் காட்ஸ். ஸோ இவங்களுக்கு பிழையின்றி தன் பணிகளை செய்வான்னு யுலிசஸ் சொல்கிறது தான் டெலிமேக்ஸை பற்றி. 3வது யுலிசஸின் சக வீரர்களுக்கான வார்த்தைகள் என்னென்ன வேர்ட்ஸ் வரும் அப்படின்னா பியர்ஸ், மெரைனஸ், ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 வார்த்தைகள். ஸோ இவங்களை பற்றி யுலிசஸ் என்ன சொல்வார்னா ஓல்ட் ஏஜ், டெத், ஹீரோயிக் ஹார்ட்ஸ், ஸ்ட்ராங் இன் வில், முதுமை மரணத்தை கொண்டு வரும் ஆனால் வீரமிக்க இதயம் திட நம்பிக்கை அளிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. 4வதாக நேச்சரை பற்றின வார்த்தைகளை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா சீயை குறித்து டிம் சி ப்ராட் சீசன் வரும். கப்பலுக்கு அவர் உபயோகப்படுத்திருக்க வார்த்தை செயில் வெசல் அப்படின்றது. அடுத்து தண்டர் இடி, ஸ்லோ மூன், அடுத்து சன்செட், இந்த 5 வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கிரீக் மித்தை குறித்து சில வார்த்தைகள் இருக்குது. ஹயட்ஸ், கிரீக் மித் அப்படின்னா கிரேக்க புராணங்களில் வரக்கூடிய விஷயங்கள். ஹயட்ஸ் அப்படின்றது நட்சத்திர குறிப்படையாளம். அடுத்து ட்ராய் அப்படின்றது அந்த ட்ரோஜன் வாரை குறிக்கும். ஹாப்பி ஐல்ஸ் அப்படின்றது இறந்து போன கிரேக்க வீரர்களுக்கான சொர்க்கத்தை குறிக்கிற வார்த்தை. அக்கில்ஸ் அப்படின்றது அந்த கிரேக்க போர் வீரன் ட்ரோஜன் வாரில் வெற்றி பெறதுக்கு முழு காரணமாக இருந்த போர் வீரனை குறிக்கும். ஸோ இந்த வேர்ட்ஸை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தாலே இந்த லைன்ஸில் போயமோட லைன்ஸை எப்போனாலும் எந்த லைனை கொடுத்தாலும் உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ். வாட் டஸ் யுலிசஸ் டூ? யுலிசஸ் இஸ் மேக்கிங் laws for people who don't even know him. யுலிசஸ் மக்களுக்காக நீதி நியாயங்களை செய்கிறான். Did he enjoy what he was doing? Give reason. No, he did not enjoy what he was doing. He yearns for adventurous travel. யுலிசஸ் சாகச பயணம் மேற்கொள்வதையே விரும்பினான். What is experience compared to? Experience is compared to an arch. அனுபவத்தை கடலின் எல்லைக்கு ஒப்பிடுகிறார். How do the lines convey that the experience is endless? When we see through the arch, the end fades away and immediately a new sight emerges. So the experience is endless. கடலுக்கு எல்லை இல்லாதது போலவே அனுபவங்களுக்கும் எல்லை கிடையாது. How is every hour important to the speaker?
As every hour passes, Ulysses gains experience. So every hour is important to him. ஒவ்வொரு மணி நேரமும் யுலைசஸ் அனுபவங்களை கற்றுக்கொள்கிறார். What does the term little remain convey? He is old and left with a few more days of life. முதுமையை குறிக்கும் வார்த்தை. Who does Ulysses entrust his kingdom to in his absence? Ulysses entrusts his kingdom to his son Telemachus. Ulysses தனது ஆட்சி பொறுப்பை டெலிமக்ஸிடம் ஒப்படைக்கிறார். Bring out the significance of the scepter. Scepter is a staff carried by kings. It is a symbol of kingly power. Scepter என்பது அரசின் செங்கோல். What do thunder and sunshine refer to? Thunder and sunshine refer to the easy and difficult situations in their travel. பயணத்தில் லகுவான மற்றும் கஷ்டமான சூழ்நிலைகளை குறிக்கும். What do we infer about the attitude of the sailors? The sailors have good and bad times with an undying spirit of adventure. சக பயணிகள் தங்கள் பயணத்தில் நல்லதையும் மற்றும் தீயதையும் அனுபவித்துள்ளார்கள். Death closes all but something near the end. The above lines convey the undying spirit of Ulysses explained. Ulysses has a strong mind to travel. He will has no fear of any difficult situation. Ulysses மன உறுதி உடையவராக தனது பயணத்தை தொடங்குவார். What was Ulysses' purpose in life? Ulysses' purpose in life was to travel to unknown lands. அறியாத இடங்களுக்கு செல்வது. How long would his venture last? His venture would last till his death. மரணம் மட்டும் தன் பயணம் தொடரும். Though made weak by time and fate, the heart are heroic, explain. Though Ulysses and his sailor are old and weak, they have strong will to face challenges. Ulysses மற்றும் சக வீரர்கள் முதுமையானவர்களாக இருந்தாலும் மனதில் உறுதியும் வலிமையும் உடையவர்கள். What is drink life to the least? Live life to the fullest. வாழ்வின் கடைசி மட்டும் வாழ்வது. Next, literary devices used by Tennyson in the poem Ulysses. First, metaphor. Comparison without using the words as or like. I will drink life to the least. Living life is compared to the drinking from bottle. கோப்பையில் உள்ள கடைசி சொட்டும் வரை குடிப்பது போல வாழ்க்கையை கடைசி வரை வாழ்வது அப்படின்னு ஒப்பிட்டிருப்பாங்க. ஆனால் என்ன வேர்டு இருக்காது, ஆஸ் லைக்ன்ற வேர்டு இருக்காது. For always roaming with hungry heart. Thirst for adventure is compared to lion in hunger. சிங்கம் உணவுக்காக ஏங்குவது போல அறிவுக்காக யுலைசஸ் ஏங்குவதாக ஒப்பிட்டிருப்பாங்க. ஆனால் என்ன வேர்டு இருக்காது, ஆஸ் லைக் அப்படின்ற வேர்டு இருக்காது. லைனை டைரக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. And drunk delight of battle with my peers. Combat in battle is compared to drinking from bottle. அதாவது போர் புரிவது அவங்களுக்கு தண்ணி அருந்துவது போல அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டிருப்பாங்க. ஆனால் ஆஸ் லைக்ன்ற வேர்டு இருக்காது. நெக்ஸ்ட் லிட்ரரி டிவைஸ் simile, comparison with using the words as like. To follow knowledge like a sinking star. Ulysses seeks knowledge is compared to a sinking star. தூரத்தில் இருக்கிற எரி நட்சத்திரத்தை போல அறிவுக்காக வெகு தூரம் செல்வது அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டிருப்பாங்க. ஸோ அது லைக்ன்ற வேர்டு வந்திருக்கும். நெக்ஸ்ட், பர்சானிஃபிகேஷன், attributing human traits to nature. இயற்கையை மனிதர்களாக பாவிக்கப்படுவது. The rainy heights vex the dim sea. மனிதர்கள் தான் மற்றவர்களை வருத்தப்படுத்த முடியும், ஆனால் இங்கே நட்சத்திரங்கள் கடலை வருத்தப்படுத்துவதாக சொல்லப்படுது. The vessel puffs her sail. காற்றில் அசையக்கூடிய கப்பலே தன் பயணத்தை ஆரம்பித்ததாக சொல்லப்படுது. Moves round with many voices. கடல் அலைகள் முறுமுறுக்கிறதாக இங்கே சொல்லப்படுது. Now I hope you have learnt more about Tennyson and his poem Ulysses. Moreover, on an exam point of view, we have glanced ERC clues, appreciation questions and literary devices employed in the poem. Thank you.